இது என்ன ஐயா? ராசவலி. ராசவலி கிழங்கு. நடுறீங்களா என்ன? நட்டு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பத்தமேனி என்று சொல்லிட்டு நிற்கிறேன். அதாவது பலாலிக்கும் சங்கான போகிற வீதிக்கு முன்னில் இருக்கிற பத்தமேனி என்று சொல்லிட்டு நிற்கிறேன். இங்கே பார்க்க போனால் ஒரு தோட்டத்தில் ஒரு ஐயா நிற்கிறார். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்கு போய் ஐயாட்ட நிறைய விஷயங்களை கேட்டறிய போகிறோம். பார்க்க போனால் இந்த தோட்டத்தில் ஐயா வெங்காயம், மிளகாய், அதோட இன்னும் வேறு வேறு பயிரெல்லாம் வச்சிருக்கிறார். ஐயா இறைச்சி கொண்டுண்டவர். இப்போ பார்க்க போனால் இறைச்சி முடிஞ்சிருது. நாங்கள் இந்த வீடியோவில் ஐயா இறைச்சி கொண்டு நிற்கும் பொழுது என்னென்ன செய்கிறார், அதை விட இவற்ற விவசாய அனுபவங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி இவற்றை தொழிலை பற்றிய சகல விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக போட்டிருக்கிறோம். மறக்காம வீடியோ கடைசிக்கு தொடர்ந்து பாருங்கோ. அதுக்கு முதல் எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயாவுக்கு என்ன பேர்? சிவசுப்ரமணியம். நான் என்ன சிவசுப்ரமணியம். இது எந்த இடம்? என்ன இடம் ஐயா? இது பத்தமேனி. 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 பத்தமேனி பிள்ளையார்வாடி. பிள்ளையார்வாடி. இப்போ இந்த தோட்டம் உங்களோட தோட்டம்? சொந்த தோட்டம். சொந்த தோட்டம். இப்போ நீங்கள் இப்போ என்னென்ன இப்போ செய்கிறீங்க முக்கியமாக? இப்போ முக்கியம் நீ வெங்காயம் பச்சிருக்கு. இனி மற்ற மார்களை தான் அடுத்த வெங்காயம். அடுத்த வெங்காயம். இப்போ நீங்கள் வெங்காயம் வந்து எங்கே வச்சுருக்குது? இந்த அங்கே இருக்குது பக்கத்து. வெங்காயம் என்ன வெங்காயம் எத்தனை கண்டு மொத்தம் வச்சுருக்கீங்க வெங்காயம்? இப்போ மொத்தமாக 1500. 1500 கண்டு வச்சுக்கிறீங்க. இப்போ இங்கால மிளகா கண்டா 500. 500 வச்சுருக்கீங்க. மிளகா வந்து என்ன மாதிரி இப்போ நீங்கள் எந்த மாதத்தில் வச்ச நீங்கள்? புது வச்சது கணக்கு சொல்லாது. அதுதான் எத்தனை மாதம்? போன வெங்காயத்தை வச்சு நாங்கள் போன வெங்காயத்தை வச்சு. இப்போ மிளகா வந்து என்ன மாதிரி எத்தனை மாதத்தில் காய்க்கும்? இது புது ஒரு மாதத்துக்கு காய்க்கும். என்ன இப்போ காய்க்க தொடங்கி எவ்வளோ எத்தனை மாதம்? இப்போ 2 தினம் ஆஞ்சாச்சு. இப்போ ஆஞ்சு நாங்கள் இது போடுறது படுத்த இதுக்கு. இப்போ 1000 சொன்னால் என்ன மாதிரி? இப்போ வந்து எத்தனை நாள் ஒரு காய்வீங்க நீங்கள்? புது நாங்கள் முந்தின ஆண்டு ஆஞ்சு குறையில கிடக்கு. இனி நாளை காய போடுறோம். ஆஞ்சு பழத்தை தவிர்த்து காய போட்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு பேக் பண்ணுறது. பேக் பண்ணுறது. உங்கள் வீட்டு வச்சு செய்கிறீங்க? வீட்டு வச்சு செய்கிறீங்க. சம்பளத்தை ஆக்களை வச்சு செய்கிறீங்க? அக்கா இரா அவங்கள வீட்டு அக்கா செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த 500 கண்டுன்னு சொன்னால் இது வந்து இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா செய்கிறீங்க? இது ஆயிரீங்க மிளகாய்? இதோ ஒரு கிலோ ஒரு 1.5 நாளைக்கு ஆவீங்க. ஆவீங்க. இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு ஆயக்க எத்தனை கிலோ கிட்ட சும்மா நோமலாக வேறு இது? அது அன்றைக்கு நான் ஆயக்கர் எல்லாம் கிடந்த 5 அடியாக ஒரு 10-15 கிலோ கிட்ட வரும். வரும். 60,000 காமிளா ஒரு பச்சை மிளகா பழத்தை 1000. 1000. அப்போ ஆஞ்சா நீங்கள் கொண்டு போய் உடனே பேக் பண்ணுறது வீட்டை? பேக் பண்ணுறேன். ஊர் அப்படி இந்த காய் அப்படியே பேக் இதில் போட்டுட்டு அவிய விட்டுட்டு உப்பு போட்டு காய வைக்கிறோம். காய வைக்கிறதா? அப்போ உங்களுக்கு இப்போ மிளகாய் வந்து இப்போ செய்கிறீங்க என்ன? 500 கண்டு செய்கிறீங்க. இப்போ வெங்காயம் 1500 அது செய்கிறீங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இப்போ செய்கிறீங்க இந்த தொழில்? இது நாங்கள் 13 வயசாக வாங்கினாங்க. 15 வயசாக தொடங்கினீங்க? எல்லா வேலையும் பழகினாங்க. தோட்ட வேலை, வயலடியும், சகலை எல்லா வேலையும் தெரியும். எல்லா வேலையும் வேணும் இருக்கு என்ன? 15 வயசுலேருந்து. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக 5 நாள் இடம் எங்கேயும் போனது? நாங்கள் இடம் பெயர்ந்து போயிருந்தோம். நான் விவசாயியில் போயிருந்தாங்க. அப்போ 5 அக்கா வந்த அப்புறம் வீட வந்துட்டாங்க வேலையை கொடுக்குற சம்பளத்துக்கு. நாங்கள் குடும்பத்தில் விடுனாங்க தானே. அப்போ அக்கா வேலையை கொடுக்குற சம்பளத்துக்கு. இப்போ தான் போனேன் என்ன எங்களை பேர் சாப்பாடு போட்டேன். இப்போ இங்கே நீங்கள் வந்து இப்போ குடியமர்ந்து இப்போ எத்தனை வருஷமாகுது? நாங்கள் இந்தியாவில் இந்த இலங்கை விட்ட அப்புறம் படிக்க வந்த நீங்கள் அது வந்திருந்து நீங்கள் இப்போ இங்கே விவசாயம் தான் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் விவசாயம் செய்யக்க வந்து இப்போ 2 வரைக்கும் பார்க்க போனால் நீங்கள் அதிகமாக என்னென்ன பயிர் செய்கிறீங்க? இந்த 2 தான் மிளகா கண்டு, வெங்காயம், புயலை கண்டு. புயலும் செய்கிறீங்க. புயலை எப்போ செய்வீங்க? எந்த கால பகுதி? அடுத்த வருஷம். அடுத்த வருஷம். அது எந்த தரைக்கு செய்வீங்க? இந்த தரக்க பைக்கணும். இது கேட்குறோங்க பாங்க மக்கோனா. அங்கேயும் தர எடுக்குது. அங்கேயும் இருக்கு உங்களுக்கு. அப்போ அங்கேயும் செய்கிறீங்க. அப்போ புகையில வெங்காயம், மிளகாய் ஒவ்வொரு சீசனுக்கு தக்காளியும் செய்கிறீங்க. பைத்தங்கொடி எல்லாம் எல்லாம் செய்கிறீங்க. எல்லா பயிரும் உங்களுக்கு தெரியும் என்ன? உங்கள் உழுது வேற இடக்கு. எது இந்த இடக்கு அந்த அங்கே வாழைக்கு நேரம் எனக்கு. வாழைக்கு நேரம் 2 தடவை எங்கிட்ட அக்கா நான் இனி அதுக்கு இப்போ நான் இப்போ கட்டை ஓட்டி போச்சுக்கிறாங்க.
இப்போ தக்காளி போட்டு அது மூட ஆ வெளியே பிடுங்கி வைக்க நட்டு வச்சு எடுக்கும் எடுத்து தடை ஊற்றி கவுரு ஓடி நான் கட்டோம். இது என்ன ஐயா? ராசவலி. ராசவலி கிழங்கு. நடுறீங்களா என்ன? நட்டு இது கிழங்கு வெறுத்து கொடி கிழங்கு வைக்கிறேன். இது என்ன நீங்கள் தோட்டமாக செய்யாமல் அப்படி சும்மா இது அப்படியே வச்சு முளைக்க விடு. முளைக்க விட்டால் கொடி வரும். கொடி வரும். கொடி வந்துட்டா கொடியில் காய்க்கும். மற்ற இது கிழங்கு பெருக்கு பேர்த்து. இது நீங்கள் தனியாக இது ராசவள்ளி தோட்டமாக செய்கிறோம் இல்லாட்டி இல்லை? இப்போ இது நாங்கள் வந்துட்டா விற்பனைக்கு கிழங்கு விடுத வரும். ராசவள்ளி காய்ச்சி அவிக்கிறானே. அவிச்சா கொடுக்க கடை விற்கலாம். பேர் கொடி கிழங்கு வந்தாண்டா அந்த கொடி கிழங்கு எடுத்து மிளகாண்டு போகிறதுக்கு நடலாம். நிறைய இடங்கள் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வேறு இந்த வேரி மாதிரி அப்படி போட்டிருக்கோம் சைட்டாக அப்படியே. அழிவுன்னு சொல்லி பார்க்க போனால் இந்த வருஷத்தில் அழிவு அதிகமாக வந்திருக்குது. என்ன பயிரில் வந்திருக்குது கூடுதலாக? எங்களுக்கு இந்த முறை கொஞ்சம் பைத்தங்கொடி தான் அழிஞ்சு போச்சு. அடுத்த வாரி போகிற முந்தியெல்லாம் நல்லா நின்றது. இந்த முறை தக்காளியும் சரி பைத்தங்கொடியும் சரி. என்ன காரணத்தை அழிஞ்சது? அது கல் இதில் கல் கிடக்கு தரவாளியே. அது கல் கிடந்த வழியாக தான் அந்த சில இடத்த பட்டு கொண்டு போகும். பிற பைத்தங்காய் பொறுத்து கொடியை பொறுத்து பைத்தங்காய் அழிவு கூட தந்துடுது. மற்றபடி மற்ற பயிர் இல்லை. வெங்காயம் மழை பெய்தால் அழியும். வெங்காயம் மழை பெஞ்சா பொதுவாக எல்லா இடத்தையும் அழியும். வெள்ளம் வெள்ளம் கூட வந்து அழியும். என்ன அது நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான். வெங்காயம் கூட என்ன வாழை ஓட்டா வாழையை முறிச்சு தள்ளும். காற்றுக்கு வாழை முடியும். என்ன ஒரே கரைச்சலாம். என்ன கஷ்டம் எல்லாம் கஷ்டம்தான். நாங்களும் பல விவசாயம் சந்திச்சு கொண்டு வரோம். எல்லாரும் சொல்கிற விஷயமே தான். ஒரு கால பகுதியில் ஏதோ ஒரு பயிரில் அழிவு கட்டாயம் பெறும். என்ன இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த வெங்காயம் போடுறீங்களானே, இப்போ இந்த வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் வந்து எந்த காலப்பகுதி இப்போ எத்தனை மாதத்தில் அறுவடை செய்வீங்க? உதங்கள் இப்போ நீ இப்போ ரஜா ரெண்டு தண்ணி ரஜாச்சு. இது முந்தின தான் நட்டது. இனி ஒரு உரம் போட்டு தான் வெங்காயத்தை உழைப்போம். அந்த இதில் வந்து இந்த பகுதி இப்போ இது எத்தனை மாதம்? உதுண்டைக்கு நட்டு 7 தண்ணி ரஜா. 7 தண்ணி 3 தண்ணி ரஜா. இஞ்சால இது உதுவரதுக்கு போன தான் நட்டது. அப்புறம் நட்டது. அப்போ நீங்கள் இப்போ இதில் இது சாதாரணமாக இனி நீங்கள் அறுவடை செய்கிறோன்னு சொன்னால் வந்து மழை காலத்து முன்னம் பயிராயிடுச்சுட்டா கிட்டி எடுத்து போடும். 60 நாள் 2 மாதத்தை எடுக்கிறேன். அப்போ விவசாய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ என்ன மாதிரி இப்போ உங்களோட வருமானங்கள் எப்படி இருக்குது? இப்போ உங்களுக்கு இந்த வருமானம் இந்த முறை கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. போயிட கண்டு வாங்கியிருக்காங்க. அந்த கண்டு என்ன 30 40 கொடுத்தாக்கும். அவ்வளோ தான் வந்து வேறு என்ன பேச்சிலாவுக்கு தான் சரி. இப்போல்லாம் விலை கூலிக்கு தானே கட்டாது. 9,000 தோட்டக்காட்டுக்கு, நடுக்காரருக்கு 10,000 ரூபா வேணும். நினைப்புக்காரர் 2,000 ரூபா வேணும். 2,000 வேணும். அப்போ பாருங்களேன். சரியான எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே எல்லாம். இப்போ இது வரைக்கும் இப்போ என்ன மாதிரி மருந்துகள் உரம் அதுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? என்ன மாதிரி செலவு என்ன மாதிரி? நாங்கள் ஒரு மூட்டை எடுத்து வைக்கிறோம். யூரியா அமோனியாவும் அது வேண்டி வச்சா காணுங்களுக்கு. மற்ற மருந்தடி தானே. மருந்தண்ணி முந்திர தான் அடிச்சாங்க. அவ்வளோ பிடிச்சி. இப்போ மிளகா வந்துச்சா இப்போ காய்க்க தொடங்கிட்டு தானே. இப்போ இந்த காலப்பகுதியில் வந்து இதுக்கு மருந்து அடிக்கணும் மாட்டேன். நேற்று அடித்தாங்க. முந்தின அடித்தாங்க. இனி பார்த்து அடிப்போம். 2 நாளைக்கு 1 நாளைக்கு மருந்து கட்ட அடிக்கும். இப்போ அடிக்காடி என்ன மாதிரி பிரச்சனை வரும்? புழு வரும். பூச்சி. புழு பூச்சி. மிளகாக்கு புழு வரும். இப்போ நீங்கள் கடைசியாக ஆஞ்சு முடியும் வரைக்கும் மருந்து அடிச்சு கொண்டு தான் பண்ணுது. என்ன அடிச்சு விட ஓய்வு வந்து உங்கள் இப்போ ஓய்வு வந்துடா கைவிட வேண்டியா. இந்த கண்டு இருக்கலோ, இந்த கண்டு இது இதில் இப்போ காயில் அடி ஓஞ்சுண்டா அப்புறம் வேண்டியா கையை. இது என்ன காரணத்தை அப்படி வந்தது? அது அப்படி நோய் வருது. நோய் வருது. என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் மருந்து போடணும். என்ன மருந்து அடிக்கிறனாங்களா? அடிச்சும் சரி அடி அப்படி வேண்டியா. ஏன்னா மற்ற கட்டில் தொத்துமே. என்ன அப்படியா? அப்போ உங்களுக்கு மிளகாயில் இந்த மாதிரி பெருசாக அழிவில்லை அப்படி தானே? இல்லை இல்லை. என்ன ஆனால் விற்கலாம் போச்சு. விற்கலாம் போடுது. என்ன காரணம்? விலை இல்லை. விலை குறைவு இந்த முறை. என்ன எல்லாரும் சொல்லணும். என்ன உங்களை வேலை பக்கம் வெள்ளம் ஆயில் இருக்கணும். பச்சை மிளகா ஆயில் மலிவு மலிவு. என்ன என்ன காரணம்? ஏன் அப்படி? என்ன ஒரு ஏழை உற்பத்தி அதிகமாக. இப்போ அவையல் ஆயிலன்னு சொன்னால் அப்படி விட்டால் என்ன நடக்கும்? அப்படியே விட்டால் பழக்கும் பழத்தாக்க செத்த மிளகா ஆக்கும். செத்த மிளகா ஆக்குறேன். பச்சை மிளகா கடையில் விற்பனை ஆகின்ற அப்புறம் அப்படியே விட்டுட்டு பழுத்த மிளகா அதை வந்து பேக் பண்ணி கொடுக்குற அப்படி தானே? என்ன
இப்போ நீங்கள் வந்து இதை வந்து பேக் பண்ணி வந்து இப்போ எங்கே கொடுப்பீங்க சாதாரணமாக கடைக்கு இல்லாட்டி நாங்கள் இப்போ காயை போட்டு விட்டுட்டு ஓ பழத்தை அதில் கொடுக்குறது தானே எங்களை பச்சை காமனாக தான் ஊற போடுறது ஓ அது செத்தமில்ல காய விட்டு அடைச்சி சாக்க வைக்கிறது ஆ அடைச்சி கொழும்பு போட்டு விடலாம் மிக்க குழம்பு போடலாம் நீங்களா அப்படியே போட்டால் எங்களுக்கு காய் இருந்தானே ஆ அப்படியா அப்படியே போய் கொண்டுருவோம் இப்போ மிளகாவு தண்டா நாங்கள் காமலாஞ்சு ஒரு பெரலில் போட்டு ஊற விடுறது ஓ மற்ற இந்த இது இருக்கல ஊறுவா இந்த ஊறுவான்றாங்க மோர் மோர் ஓ மோர் மோருக்கா போட்டு கலந்து போட்டு ஊற வச்சுட்டு காய போடுறது ஆஹா காயப்போட்டு தான் இந்த கடை வழியாக கொடுக்குறது இதா இதுக்கு பால் சாலைக்கு வாய்தால கொடுத்து அதுதானே பேர் பெருக்கிறது இப்போ வந்து இது மிளகாய் பொறுத்த வரைக்கும் கடைசியாக இப்போ என்னென்ன விலையில் போகுது இப்போ மிளகாய் இப்போ 100-150 ரூபா அவ்வளோ போகும் போகுது என்ன முதல்ல ஆரம்பங்களில் முதல்ல என்ன கடைசி என்ன கடை அப்படின்னு 70-75 போச்சு இப்போ அது வந்து உங்களுக்கு நட்டம் என்ன எங்களை நட்டாடு ஊருக்காரர் ஆகி ஓடுவோம் 6000 போகணும் ஓ இது இது இப்படி வந்தானே கொடுக்குற ஊருக்காரருக்கு மருந்து காசு கூலி எல்லாத்துக்கும் தானே இப்போ நீங்கள் சாதாரணமாக கூலிக்காக வச்சு தான் வேலை செய்கிறதோ நீங்கள் செய்கிறதோ நான் தான் ரைக்கிறது இறக்கிறது நீங்களா எங்களை சம்பளம் தான் அளவா ஓ மற்ற தோட்டக்காட்டில் போயிடாங்க பிடிக்கும் இது தோட்ட காட்டுன்னு சொல்லி இப்போ விரம்ப இப்படி இந்த பாத்தி கட்டுறது வெங்காயம் இது இப்படி இந்த பாத்தி கட்டுறது இந்த இதில் தான் பிடிக்குது இந்த பாத்தி கட்டுறதுக்குலாம் ஆகலை பிடிப்பீங்க அப்படியே இது பிடிக்கிறோண்டா இப்போ என்ன மாதிரி இப்போ இவ்வளோ உங்களுக்கு கட்டுறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் எனக்கு பிடிக்கிற கட்டுறோன்னு சொன்னால் ஒரு நாள் எங்களுக்கு அவ்வளோ ஒரு அப்படியே வந்து நேரத்தை வந்து வேண்டாம் ஆ 1000 கடை 12 மணிக்கு அடி போடுவோம் 10 பேர் வரைக்கும் ஆ அதுதான் நாங்கள் கூட வைக்கிறாங்க அதுக்கு தான் மற்றபடி தண்ணி மாறுற இதுக்கெல்லாம் வந்து நீங்களாம் செய்கிறீங்க என்ன இப்போ இப்படி வந்து போடுனேன் ஆ இப்போ 9 மணி பாஞ்சுது ஓ சாப்பிட்டு போய் எஞ்சால விட்டேன் தண்ணியை ஆ இனி வீட்டாக ஓடுறேன் இப்போ ஒவ்வொரு நாளும் வருவீங்களோ ஒரு நாள் பாருது எத்தனை மணிக்கு வாரது நான் 3 மணி பேர் 6 மணிக்கு 6 மணிக்கு வந்தால் 3 போட்டு விட்டுட்டு சொல்லி போட்டு வாயம் பண்ணி விட்டு ஆ இது உங்களோட சொந்த பம் தானோ ஓ எந்த வருஷம் எடுத்து நீங்கள் எடுக்க இது அப்போ எடுத்தாங்க வந்து எத்தனை ஆண்டு அது அப்போ இங்கே நான் விட்டாங்க ஓ அப்போ எடுத்தாங்க இந்த மாதிரி இது இப்போ வரல ஐயா அது யார் மேலே தான் இருக்குது